வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் பிறந்தது முதல்ல வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தான் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களோட குழந்தைங்களும் கஷ்டப்படும், அவங்களோட பேர பிள்ளைங்களும் கஷ்டப்படும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, முதல் தலைமுறையில் உள்ளவர் அவருடைய ஜாதகத்தை பார்த்து அதை என்ன தோஷம் இருக்குது, என்ன சாபம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கான பரிகாரத்தை பண்ணாமல் விடுறதுனால தான் அடுத்தடுத்த தலைமுறை பாதிக்கப்படுறது. பொதுவாகவே ஒரு சொல்லடை உண்டு. என்ன சொல்லுவாங்கன்னா, யார் விட்ட சாபமோ அவங்க குடும்பமே ரொம்ப கஷ்டப்படுது, தலைமுறையாக கஷ்டப்படுது, சரியாகவே ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சாபத்தை பெற்றவர்கள் அல்லது நானும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன், இந்த சாபம் எனக்கு நிவர்த்தியே ஆக மாட்டேங்குது, சாப நிவர்த்திக்கு ஏதாச்சும் ஒரு கோவில் சிம்பிளாக நம்ம ஊருக்கும் பக்கத்துலேயே இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கோவில் போய் உங்கள் கால் பாதம் பட்டாலே உங்களுடைய சாப விமோசனம் உங்களுக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு எத்தனை சாபம் இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் உங்களை காத்துக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலோட பேர் ஹர சாப விமோசன பெருமாள். ஹர அப்படின்னா சிவபெருமான். சிவபெருமானுக்கே சாப விமோசனம் ஏற்பட்ட ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலம் அப்படின்னு புராணங்களும் அந்த கோவில் வரலாறும் சொல்லுது. சிவபெருமான் பிரம்மனை ஒரு தலையை கிள்ளி எடுத்தார் இல்லையா, ஒரு தலையை கொன்ற சாபத்துக்காக அவர் ஊராக அலைஞ்சி திரிஞ்சு வர்றாரு. அந்த கபாலம் அவர் கையிலேருந்து விடுபடவே மாட்டேங்குது, அந்த தோஷமும் நிவர்த்தி ஆகலை. அவர் இப்படி சுற்றி அலையும்போது காசியில் அன்னபூரணிக்கிட்ட போகும்போது அந்த கபாலம் விழுந்துருது. ஆனால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகலை. அப்படியே அந்த தோஷம் நிவர்த்தியான ஒரு கோவில் தான் இந்த ஹர சாப விமோசன பெருமாள் கோவில். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்கண்டியூர். பொதுவாகவே இந்த திருக்கண்டியூரில் பிரம்மன் கோவில் இருக்குது, சிவன் கோவில் இருக்குது. ரொம்ப அற்புதமான ஊர் இந்த ஊருக்கு திருக்கண்டியூர் போயிட்டிங்கன்னா சுற்றிலும் எல்லாமே 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பக்கம் தான் இருக்கும். ஒரு நாள் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக இருந்து அங்கே உள்ள கோவிலெல்லாம் தரிசனம் பண்ணிங்கன்னா வேறு எங்கேயுமே போக தேவையில்லை. அவ்வளோ சாப நிவர்த்திக்கான கோவில்கள் அங்கேயே இருக்குது. இந்த வகையில் இந்த ஹரசாப விமோசன பெருமாள் கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய சாபங்கள் எவ்வளோ தான் அது கர்ம தோஷத்தில் இருந்தாலும் அந்த சாபத்திலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடலாம். இங்கு உள்ள பெருமாளையும் அம்பாளையும் வழிபட்டு வாருங்கள். கோவிலில் ரொம்ப சிறப்பானது புஷ்கரணி தீர்த்தம். புஷ்கரணி தீர்த்தம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு புஷ்கர நவாம்சம் அப்படின்ட்டு பேசும்போதே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி புஷ்கரணி தீர்த்தம் இந்த கோவிலில் இருக்குது. இந்த தீர்த்தத்தில் நீராடி அல்லது கை கால் முகம் கழுவி தீர்த்தத்தை தலையில் தெளிச்சுக்கிட்டு முறைப்படி ஆஞ்சநேயரை வணங்கிட்டு, அடுத்து கருடாழ்வாரை வணங்கிட்டு, அதுக்கப்புறம் தாயாரை குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி தாயாரை வணங்கிட்டு, அதுக்கப்புறம் பெருமாளுக்கு ஒரு துளசி மாலை போட்டு நிவேதனம் பண்ணி வழிபட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய மகான்கள் உங்களுக்கு சாபம் கொடுத்துருந்தாலும் அதுலேருந்து உங்களை நீங்கள் காத்துக்க முடியும். அவங்க கொடுத்த சாபத்துக்கு இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக விமோசனம் உண்டு. ஒரு முறை போயிட்டு வாங்க. அதே போல் எந்த கோவிலுக்கு போனாலும் மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் முறையாய் துவங்கினாருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்லியிருக்காரு. அதனால் முறையாக கோவிலுக்கு போய் தீர்த்தத்தில் நீராடி, அங்கே உள்ள புஷ்கரணியில் நீராடி, ஸ்தலத்தை ரொம்ப நேர்த்தியோட உடல் தூய்மையோடையும் மன தூய்மையோடையும் ஸ்தலத்துள்ள போய் பலிபீடத்தில் உங்களோட கர்வத்தெல்லாம் பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மூர்த்தியை வணங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன்கள் வாரி வழங்குவார். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர்